ஹலோ காய்ஸ், நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இப்படிலாம் ஒரு படம் வருமா அப்படின்னு ஒரு படத்தை பார்த்து வந்தோம். ஹவுஸ்மேட்ஸ் ரிவ்யூ பார்த்தலாமா? படம் வந்து ஃபோர்த் டைமென்ஷன் ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். நம்ம எப்படி அந்த இன்டர்ஸ்டெல்லர்லாம் வந்து அப்படியே நம்ம ஒரு ஆச்சரியமா பார்த்தோம். அந்த மாதிரி தமிழ்ல இந்த படத்தை வந்து எல்லாருமே ஒரு ஆச்சரியமா தான் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல, தயவு செஞ்சு போய் பாருங்க. கைஸ், படம் வந்து சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம். 4 டைமென்ஷன் கான்செப்ட் சூப்பரா படம் எடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க, டெசராக்ட்னு. இதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த விளக்கம் தான் இந்த படமே. ஸோ வந்து நோ ஸ்பாய்லர். ஸோ வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை காய்ஸ். ஸோ இப்போ ஹவுஸ்மேட்ஸ் ரிவ்யூ. அது ஹவுஸ்மேட்ஸ் நேம் வந்து சிம்பிளா இருக்கலாம். நான் படம் பயங்கரம் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் அவ்வளோ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ரெண்டு ஃபேமிலி வச்சு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹாலிவுட்ல என்னென்னமோ இன்ட்ரெஸ்டெல்லாம் அது இதெல்லாம் கொண்டாடுறோம். ஆனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில், நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. இதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணோம். கான்செப்ட் இஸ் வெரி யூனிக். அதாவது நார்மலா நம்ம ஒரு கிராஃப் வரையிருப்போம், எக்ஸ் ஒய் அப்புறம் ஜெட் ஆக்சிஸ், இதுதான் நம்ம படிப்போம். ஆனா 4th டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெசராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நிறைய சயின்டிஸ்ட், ஸ்டீஃபன் ஹாக்கிங் எல்லாரும் பிசிக்ஸ்ல நிறைய பேசியிருக்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலனாலும் அது ப்ராக்டிக்கலா இருந்தா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பாருங்க. நான் டெசராக்ட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு படத்தோட த்ரில் போயிடும். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஹாரர் மாதிரி கொண்டு போயிட்டு அப்படியே மாறும் பாருங்க. அதெல்லாம் நீங்க வந்து லைவா ஃபீல் பண்ணணும். ஸோ இட்ஸ் மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் மூவியா இருந்தாலும் பட் இவ்வளோ டீப்பா திங்க் பண்ணி நம்ம அவ்வளோ ஈஸியா புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கிறதுக்காகவே கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியோட போகலாம், குழந்தைங்களோட போகலாம், ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். இட்ஸ் வொர்த் வாட்சிங் மூவி.